விழுந்து கிடக்கும் போதெல்லாம் வழி இதுவே, எழுந்து என்று சொல்லி எங்களுக்கு வழியை காண்பித்து நல்வழிப்படுத்துகிறீரப்பா. எத்தனை அன்பு எங்கள் மீது உமக்கு, அதற்காக நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த வேளையில் காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். பேசுகிறது நான் அல்ல, எனக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக அன்போடு கேட்கிறேன்ப்பா. தாகத்தோடு காத்திருக்கிறோம். எங்களோடு இடைவிடும்படியாக ஜெபிக்கிறோம். என்னை தரை மற்றும் தாழ்த்தியும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் சோர்வானவர்கள் என்ன? நீங்க எல்லாம் இந்த சோர்வானவர்கள் சிங்கக்குட்டி நீதான்டா. ஓகே, வெரி குட், வெரி குட். அவன் உற்சாகம் பண்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, காலை வேளையில தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், குழந்தைகள் பாலக வாயினால பாலன ஒப்பு பண்ணுவேன். நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, ஸ்ட்ராங்கான கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 23வது வசனம். பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை விசேஷமாய் அறிவீர்கள். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீர்கள். 24 வசனத்தை வாசிங்க. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லலாம். எப்படி விவரித்து விவரித்து சொல்லணும். ஸ்கூலெல்லாம் நமக்கு போயம் கொடுப்பாங்கல்ல, ஒரு 4 பக்கத்துக்கு எழுதுங்கப்பா அப்படின்னு, அந்த மாதிரி விவரித்து சொல்லணும். எப்படி நீங்க விவரித்து சொல்லுவீங்க? இயேசுவின் அன்பை குறித்து, அவருடைய ரட்சிப்பை குறித்து எப்படி உங்களால் விவரிக்க முடியும்? எப்படி நீங்க டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை வார்த்தை உங்களுக்கு வாயிலிருந்து வரும்? ஆமென். அதை ருசி பார்த்தா தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. Personally, you have to experience personally. அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் தான் அந்த ரட்சிப்பை விவரித்து சொல்ல முடியும். ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீர்கள் என்று சொல்லி பாருங்க. நாளுக்கு நாள், அதாவது எவ்ரிடே நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து, the salvation of God, அது குறித்து you have to explain to others, to people. ஏன் அது நீங்க அப்படி செய்யணுமா? நீங்க எந்த ஆண்டவரிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் வாங்குறீங்களோ, டெய்லி நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது வேலை, அதை வேற யாருக்கிட்டையாவது சொல்லணும். நீங்க யோசிங்க, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி எத்தனை பேர்கிட்ட உங்களுடைய வாழ் அறிக்கை செய்திருக்கு? யோசிப்பாரு. ஆண்டவர் தன் ஜனத்தை எதுக்காக படைத்தார்? நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட பார்த்தோம். அவர் சாயலாகவே நம்ம உண்டாக்கினார். நல்லது. அவருடைய சொந்த சுவாசத்தை நமக்கு அப்படியே கொடுத்தார். நல்லது. கைமணிலிருந்து நம்மளை உருவாக்கி ஒரு அழகுள்ள ஒரு ஆணை படைத்தார். அந்த ஆணிலிருந்து ஒரு பெண்ணை படைத்தார். அப்போ
இது இரண்டு பேரும் அவருடைய சொந்த சாய், அப்படியே ஜெராக்ஸ் காப்பியா தான் இருக்கும் நம்ம ஆண்டவருக்கு. ஆனா அவருடைய செயல்பாட்டுக்கும் நம்மளுடைய செயல்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இல்லை. ஏன் நமக்குள்ள இவ்வளவு பெரிய வித்தியாசம் வந்தது? ஆண்டவருக்கு நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கேப் வந்ததுன்னு சொல்லி என்னைக்கு யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சிந்தை ஏன் நம்மளுடைய சிந்தையா மாற மாட்டேங்குது? அவரு நம்ம கொடுத்திருக்கிற வேலைகள் பைபிள் எல்லாம் திட்டம் தெளிவாக எழுதியிருக்கு. 66 புஸ்தகத்திலையும் வேதத்துல என்ன நடந்தது, எதற்காக நடந்தது, 66 புஸ்தகம் மாத்திரம் இல்லை, இன்னும் தள்ளுபடி ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணக்கில் அடங்காத எண்ணில் அடங்காத புஸ்தகங்கள் இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்கு அதை தொகுத்து வழங்கி அந்த 66 புஸ்தகத்தில் அடக்கி இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய நற்செயலை அனுபவிக்கிறேன்னா காலையில ஒவ்வொரு நாளும் விடியலை காண்பதே ஒரு அதிசயம். அதுலயா எத்தனை பேர் அனுமதிக்கிறீங்க? நிறைய பேர் படுத்துட்டு காலையில எழும்புற. சவுதியில நான் போன புதுசுல ஜஸ்டின் சொல்லி ஒரு அண்ணன் எங்க ரூமுக்கு பக்கத்துல அண்ணன், ரொம்ப ஒரு அன்புள்ள அண்ணன். நிறைய குடிப்பாங்க, வேலைக்கு போகும்போது குடிப்பாங்க, வேலைக்கு போயிட்டு குடிப்பாங்க. கரெக்டா 38 வயசுல அவங்க அங்க இருந்து எக்ஸிட் வராங்க. எக்ஸிட் போய் ஊருக்கு போயாச்சு. அப்போ வந்து எங்க ஹேனா வயிற்றுல இருக்கிறாங்க. நாங்க டெலிவரிக்காக ஊருக்கு வரோம். அந்த நேரத்தில் தான் என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்ட் ஜெய்சிங், அவனுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மார்த்தாண்டத்தில். ஸோ நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். கல்யாணத்தை அவர் கூட சேர்ந்து, ஜஸ்டின் கூட சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். பார்த்துட்டு கை கொடுத்துட்டு வந்தாச்சு. ஹேனா வந்து இன்னைக்கு நாளைக்கு பிறக்க போகிறான். இன்னைக்கு வந்து அவளுக்கு பெயின் வருது. அவசர அவசரமாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. என்னை எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்கேயா ஊர் சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. திடீர்னு விடிய காலையில் நியூஸ் வருது, இந்த மாதிரி ஜஸ்டின் இறந்து போனாங்க. எத்தனை வயசு? 38 வயசு. விடிய காலை 4 மணிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது. எழும்ப கூட முடியாமல் அதே இடத்துல கட்டில் இறந்து போனார். யாராவது நம்புவீங்களா? ஒரு குழந்தை அவருக்கு, ஒரு பெண் குழந்தை, இன்னொரு குழந்தை அக்கா வயிற்றுல இருக்குது, இறந்து போனார். அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சு போச்சு. அவருக்கு கொடுத்த காலம் அவர் இழந்து போனார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானும் அவர் கூட தான் சேர்ந்து எல்லா காரியத்தையும் ஜாலி பண்ணி சர்ச்சுக்கு கூட நாங்கள் போகிற, தாலி கட்டுறதுக்கு உள்ள கூட போல, அவ்வளவு என்ஜாய்மெண்ட் லைஃப்ல. அவர் என்கிட்ட சொன்னார், 1ஆம் தேதியிலிருந்து நான் எல்லாத்தையும் விட போறேன். நான் சொல்லுவேன், தலை வருஷம் தான் சொல்லுவீங்க, 2ஆம் தேதியிலிருந்து தொடங்கிடுவீங்க அப்படின்னு. ஆனா பாருங்க, 5ஆம் தேதி 4ஆம் தேதி ராத்திரி ஒரு இறந்து போனார். 5ஆம் தேதி ஹேனா போனார். வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்று சொல்லி சற்று யோசித்து பாருங்க. அவர் ரட்சிப்பை எழுந்து போனாருங்க. கிறிஸ்துவ ஃபேமிலி, கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மகன் ரட்சிப்பு அடையாம, தேவனின் அன்பை ருசி பார்க்காம, தன் பாவத்தை அறிக்கை செய்யாம, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படாம இறந்து போச்சு அந்த ஆத்மா. யோசித்து பாருங்க. நாங்கெல்லாம் கூட தான் இருந்தோம். அப்ப ஆண்டவர் யார்கிட்ட கணக்கு கேட்பாரு? எங்கிட்ட தான் கணக்கு கேட்பாரு. ஆனா இன்னைக்கு நம்மளை ஜீவனோட வச்சிருக்கிறார். அனுதினமும் காலை எழ செய்கிறார். ஒவ்வொரு நாளும் கிருபையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, காலையோடு உடைய கிருபைகள் புதியதா இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபையை கொடுத்து நம்மை வழி நடத்துகிற தேவனுக்காய் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய தாளத்தை பயன்படுத்துகிறோமா? பணத்தை பயன்படுத்துகிறோமா? இல்ல நம்முடைய செயல்பாடுகள் எதையாவது ஆண்டவருக்கு பயன்படுத்துகிறோமா? யாராவது ஒருத்தர்கிட்ட கர்த்தர் நல்லவர், அவருடைய அன்பை ருசிச்சு பாருங்க என்று சொல்லி யாரிடத்துல நம்ம போய், எனக்கு உயிர் தந்த ஆண்டவர், எனக்கு ஜீவன் தந்த ஆண்டவர், என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்த ஆண்டவர், என்னை தாழ்மையிலிருந்து எடுத்து உயர்த்தினவர்,
இதை உங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்துங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி நடக்கும் என்று சொல்லி எத்தனை இடத்துல நம்ம டெய்லி சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பை சுவிசேஷமா அறிவுரை 24 இருந்து 30 வசனம் வரைக்கும் நம்ம அப்படியே வாசிக்கலாங்க. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லணும். எப்படி விவரிக்கிறது? அதை சொல்றாங்க. 25 இருந்து வாசிக்க. கர்த்தர் பெரியவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எப்படி முதல்ல எப்படி ஆரம்பிக்கணுமா? கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். நாம நினைக்கிற மாதிரி ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. He is amazing. அவருடைய காரியத்தை உங்களுடைய கருத்துக்குள்ளால, உங்களுடைய குறுகிய மூளைக்குள்ளால அடக்கி வைக்க முடியவே முடியாது. அவர் he is apart from our imagination. யூனிவர்ஸ் சொல்றாங்க, யூனிவர்ஸ் still is expanding. ஒவ்வொரு நாளும் விரிவடைந்துட்டே போதான். ஏதோ ஒரு பெரிய கருப்பொருளை நோக்கி நம்முடைய எல்லா கேலக்சியும் இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறான். அது அவ்வளவு பவர்ஃபுல்லா நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறான். 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம அந்த கேலக்சியோட போய் மோத போறோமா சொல்றாங்க. நம்ம எங்கேயோ நகர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனா இவை எல்லாவற்றையும் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் இவை எல்லாம் இழுத்து நிறுத்தினார். He strikes the sky. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நட்சத்திரங்களை பெயர் சொல்லி கூப்பிடுறாங்க. ஹலோ மெர்க்குரி, இங்க வா. அது வந்து அப்படி பணிந்து நிற்கிற ஆண்டவர் முன்னால. வீனஸ், இங்க வா. அது பணிந்து நிற்கிறதா. யோசிச்சு பாருங்க. நம்முடைய இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டவர் ஆண்டவர். அவருடைய அற்புதங்களும் செயல்களும் அது விவரிக்க முடியவே முடியாது. மனுஷன் there is no word to express. அப்பேற்பட்ட தேவன் அதான் சொல்லுது, கர்த்தர் மிகவும் பெரியவர். சொல்ல வாசிங்க. கர்த்தர் பெரியவர், துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல வாசிங்க. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. ஹலோ, கர்த்தர் வானங்களை உண்டாக்கினவர். பாருங்க, நான் சொன்னேன் சகல தேவனுடைய ஜனங்களும் விக்கிரகங்களா. ஆனா நம்முடைய ஆண்டவர் யாரு? வானத்தை உண்டாக்கினவர். பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி உண்டாக்கினார் தெரியுமா? அவர் ஃபேக்டரி வச்சு அப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணல. அவர் வார்த்தையால எல்லாத்தையும் உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஜஸ்ட் வேர்ட். யோவான் 1:1 வசனம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க. மிகவும் அழகா இருக்கு, அழகா இருக்கு அந்த வசனம். யோவான் 1:1 அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. பாருங்க, அவர் வார்த்தையால எல்லாவற்றையும் உண்டாக்கினார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய மூளைக்குள்ள அதை அடக்கிக் கொள்ளவே முடியாது. அப்ப நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. சகல ஜனங்களுடைய அதுல 1 நாளாகமம் 27 வாசிங்க. 16-27. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் ஆட்சியும் வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருடைய மகிமையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். தொடர்ந்து கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கையை கொண்டு வந்து அவர்
அவருடைய சன்னதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவர் பூச்சக்கரத்தை அசையாதபடிக்கு உறுதிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தேவனை நாம எப்படி ஆர்ப்பரித்து கொண்டாடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய இப்படிப்பட்ட தேவனை நாம் சொந்த தேவனாக கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. இப்படி உங்களுடைய ஃப்ரெண்டு பாக்கியம் உள்ள ஒரு ஜனமாய் மாற வேண்டாமா? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பாக்கியம் உள்ள ஜனமாய் மாற வேண்டாமா? உங்க கூட வேலை பார்க்கிற உங்கள் சகோதர சகோதரிகள் பாக்கியம் உள்ள ஜனமாய் மாற வேண்டாமா? எப்படி மாறுகிறது? எப்படி மாற்றுவது? இந்த தேவனை பற்றி யார் சொல்வது? எல்லா இடத்துலயும் போய் நம்ம மைக்கு கட்டி பிரசங்கம் பண்ண போறோமா? இல்ல, முடியாது. நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். அதனாலதான் இதெல்லாம் வாசித்து பார்க்கணும். தனிமையில உட்கார்ந்து இதெல்லாம் வாசிக்கும் பொழுது அப்படி மெய் வளர்ந்து அப்படியே சிலிர்த்து இதெல்லாம் யோசித்து பாருங்க. Wow, what a God, what a wonderful God that we have. He is amazing, he is awesome. இப்படிப்பட்ட தேவனை பற்றி அதுதான் இதெல்லாம் வாசித்தாதான் விவரித்து சொல்ல முடியும். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆண்டவர் உங்களை இன்னைக்கு பழக்கி வைக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் போடுகிறார். அப்போ தேவனுடைய மகிமையும் வல்லமையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் பிறருக்கு நாம் அதை விவரித்து சொல்ல முடியும். 15வது அதிகாரம் 1-2 சற்று வாசிப்போம். இஸ்ரவேலர்கள் இந்த மகிமையை எப்படி பாடினாங்க தெரியுமா? யாத்திராகமம் 14வது அதிகாரம், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 31வது வசனத்தை முதல்ல வாசிங்க. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். பாருங்க, எப்படி கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்தான கிரியைகளை இஸ்ரவேலர் கண்டார்களா? அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிலும் அவருடைய ஊழியக்காரராகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்களா? கர்த்தர் என்ன செஞ்சாரு? லட்சம் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது செங்கடல் முன்னால இருக்குது, எதிரிகள் பின்னால துரத்திட்டு வராங்க. எகிப்தியர்கள் பயங்கர வெறியோடு இவங்க எப்படி நம்மளுடைய பொண்ணும் பொருளையும் நம்ம கிட்ட இருந்தே வாங்கிக்கிட்டு நம்ம ஜனங்களை விட்டுட்டு அடிமைத்தனத்தை விட்டுட்டு இவங்க போறாங்க. அந்த வைராக்கியத்துல பார்வோன் வாரான், தன் பயங்கரமான சேனைகளை கொண்டுட்டு வாரான். பக்கத்துல வந்துட்டான். ஒரு 100 மீட்டர்ஸ் கேப். இப்ப ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. இந்த பக்கம் போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது. அவங்க கிட்ட யுத்தம் பண்றதுக்கான எந்த காரியமும் உங்க கையில கிடையாது. இப்போ ஆண்டவர் அக்னி இறக்கிறார். வானத்திலிருந்து ஒரு அக்னி வருகிறது. ஒரு அக்னி புயல் அந்த இடத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்களையும் எகிப்து ஜனங்களையும் அப்படியே ரெண்டாய் பிரித்து அப்படியே நிறுத்துகிறது. இப்ப எல்லா ஜனங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களால மூவ் பண்ண முடியல. அந்த இடத்துல வந்து அவங்க மூவ் பண்ண முடியல. இப்ப அந்த பெரிய சேனை கொக்கரித்து கொண்டிருக்கிறது. Come on, go forward, kill them all. ஆனா அவங்களால என்ன செய்ய முடியல? ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. இங்க மோசே அதை பார்த்து அப்படியே நின்னுட்டு இருக்காரு. ஆண்டவர் சொல்றார், மோசே நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உன் கையில நான் என்ன கொடுத்திருக்கிறேன்? ஒரு கோல் கொடுத்திருக்கிறேன், ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த அற்புதத்தை பயன்படுத்தி அந்த கோலை உயர்த்தி செங்கல் இரண்டாக பிரியும். மோசே கோலை அப்படி உயர்த்தும் போது அந்த சீன் அப்படியே கொண்டு வாங்க கண்ணு. இப்ப மோசே
கீழ்காற்று அப்படியே போய் அந்த அலைகளின் மீது மோதி அப்படியே அந்த தண்ணீரை இரண்டாய் பிரிக்க ஆரம்பிக்கிறது. அப்படியே பிரிக்க 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 ரெண்டு பக்கமும் மதில் போல தண்ணீர் அப்படியே குவிந்து நிற்கிறது. கடல் தண்ணி குவிந்து இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது அந்த அந்த கீழ்காற்று என்ன பண்ணுகிறது, அந்த இடம் முழுவதையும் வற்றப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல். அப்படி கீழ்காற்று வந்து அந்த அந்த ஃப்ளோர் எல்லாம் அப்படி ட்ரை ஆக்குது. அந்த ஜனங்கள் எல்லாம் அப்படி இறங்கி அப்படி மெதுவா நடந்து போறாங்க. 40 லட்சம் ஜனமும் நடந்து போகுது உள்ள. கடல் அது வரைக்கும் அப்படியே நிலைச்சு நிற்குது. அப்படியே அவங்க எல்லாம் கடந்து போறாங்க. அங்க போய் சேரும்போது அந்த ஒளி வானத்திலிருந்து இறங்கின அந்த அக்கினி வழிவிடுகிறது. வழிவிடுவது பயங்கர ஃபோர்ஸா அந்த சேனைகள் நாங்களும் இந்த இந்த இதுக்குள்ள வரப்போறோம் அப்படின்னு சொல்லி உள்ள வராங்க. வரும்போது அந்த கடல் அனைவரையும் மூடி அந்த இடத்திலே கொண்டு போடுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வழிக்குள்ள அவர் வேற யாரையும் அனுமதிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. அவர் உங்களுக்கு வச்சிருந்தாருன்னா அது உங்களுக்கு மட்டும்தான். அந்த வழிக்குள்ள யார் பிரவேசித்து உங்களை அழிக்க நினைச்சாலும் அவர்கள் அழிந்து போவர்களை தவிர அவர்கள் வந்து உங்களை டச் பண்ணவே முடியாது. அதுதான் ஆண்டவருடைய அற்புதத்தின் காரணம். இதெல்லாம் ஃபீல் பண்ணணும். இதெல்லாம் யதார்த்தமா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது போல நடக்கிறது. நம்ம அப்படியே நினைச்சிட்டு இருக்கோம். நேற்று ஒரு பிரச்சனை, இன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்தாச்சு. எப்படி வந்தது, யார் கொடுத்தா தெரியாது. கொடுத்தவர் ஆண்டவர். அதை உணரணும், நன்றி சொல்லணும். அந்த நன்றி சொன்ன காரியத்தோடு நின்று விடாதபடிக்கு அதை போய் மற்றவங்க கிட்ட சொல்லணும். ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சார். உங்களுக்கு தெரியுமா, நேற்று ராத்திரி நானும் என் மனைவி கண்ணீரோடு உறங்க போனோம். இவ்வளவு பெரிய பாரம் எங்களுக்கு முன்பாக இருந்து நிற்கிறது. எங்களுக்கு யார் வழி காட்ட போகிறார், யார் இதிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ள போகிறார் என்று சொல்லி திணறி தடுமாறி போய் நேற்று உறங்க போனோம். காலையில் எழுப்பின பொழுது இந்த பிரதர் கால் பண்ணாரு. பிரதர், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் பிரதர். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் போட்டது அந்த நினைவை அவருடைய இருதயத்துல? தேவன் போட்டார். அதை யோசிக்கிறதே இல்லை, நம்ம யோசிக்கிறதே இல்லை. அற்புதத்தின் தேவன். நான் உங்களுக்கு சொல்றேன், நாங்க பேன்பரியில வீடு வாங்க போறோம்னு நினைக்கிறது தெரியும். வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. உண்மையை சொல்லணுமா, உங்ககிட்ட எவ்வளவு சேவிங்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க. நாங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? பூஜ்ஜியம். பூஜ்ஜியம். எவ்வளவு வச்சிருக்கீங்க கையில? ஒண்ணுமே இல்லை. ஆரம்பிச்சிட்டோம், நடக்குது. எப்படி வரப்போகுது தெரியாது. இன்னைக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாருங்க, 40,000 போட்டு கிடக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் யாருக்கு நம்ம இல்லாம எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க தான் நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு கனவோட கூட நினைச்சு பார்க்காத ஆட்கள் எல்லாம், நான் தாரேன் உனக்கு, நான் தாரேன் உனக்கு, செய் என்று சொல்லி இந்தியாவில இருந்து வந்துகிட்டே இருக்கு மணி. இன்னும் வரும். பாருங்களேன், ஆண்டவர் எப்படி நடத்துறாரு பாருங்களேன். இது நினைக்கிறீங்களா மனுஷன் நடக்கிற காரியம்னு? மனுஷன் மூலியமா நடத்துகிறார். ஆனா நடக்க செய்யறவர் யாரு? தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நான் இங்க நின்று இந்த காரியத்தை உங்க எல்லாருக்கும் நான் அறிக்கை செய்ய பாருங்க. இப்போ தேவனுடைய நாமம் என்ன செய்யுது? மகிமைப்படுகிறது. இதை தான் நீங்க உங்க வாழ்க்கையில செய்யணும்னு அவர் ஆசைப்படுகிறார். இதை இப்படிதான் வந்து என்ன செய்யணும்? ஆண்டவருடைய காரியத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும். பாருங்க, இப்போ செங்கடலை பிளந்தாச்சு. இப்போ தேவனுடைய காரியம் என்ன நடக்குது? ஜனங்களுக்குள்ள ஒரே ஆரவார சந்தோஷம். எதிரிகள் எல்லாம் என்ன செஞ்சாச்சு? செங்கடலுக்குள்ள மூழ்கியாச்சு. இனி நமக்கு வாழ்க்கையில தொந்தரவே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. இனி யாரும் நமக்கு விரோதமாய் வரப்போறதே கிடையாது. 16வது அதிகாரத்துல
நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, இல்ல சாரி 15 1 2 எடுத்து வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை புகழ்ந்து தெரிஞ்சாங்க, பாட்டு பாடுறாங்க. கர்த்தரை பாடுவே, அவர் மகிமையை வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தரின் ஜெயமும் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. எத்தனை பேர் கவனிச்சீங்க? ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க இந்த வசனத்துல. மறுபடியும் வாசிங்க இந்த வசனத்தை. கர்த்தர் என்பவரும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை. ஹலோ ஹலோ ஹலோ. இப்ப என்ன ப்ராமிஸ் பண்றாங்க இஸ்ரவேல் ஜனங்க? அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி சொல்றாங்க. கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி புகழ்றாங்க, பாடுறாங்க, துதிக்கிறாங்க. இப்போ ஆண்டவரை அவர் செய்த நன்மைக்காக அவர் சொல்லிட்டாங்க, நாங்க நிச்சயமா அவருக்கு வாசஸ்தலத்தை கொண்டு போவோம். இப்ப 16வது அதிகாரம் எடுங்க. 1வது வசனத்துல வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எரிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே எரிமுக்கு சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீனா வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. எப்படி? சீன் வனாந்தரத்துல இருந்து ஏலிமுக்கும் சீனாவுக்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். இது கிடையாது. எவ்வளவு நாள் ஆயிருக்கு? வெறும் 2 மாசம் தான் ஆயிருக்கு. 2 மாசம் 15ஆம் நாள், ஒரு 2.5 மாசம் ஆயிருக்கு. இந்த கேப்புக்குள்ள இப்ப அங்க என்ன நடக்குது? அந்த வனாந்தரத்துல இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரத்தண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனால் தாவிலையா? ஹலோ, யோசித்து பாருங்க. மனுஷனுடைய இருதயம் எந்த அளவுக்கு நன்றி கெட்டதா இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய பலத்த அற்புதத்தை பார்த்த ஜனம் லட்ச ராணுவத்தை ஒரே நொடி பொழுது அழித்து போட்டார். நல்ல கண்கள் பார்த்தது, வியந்தது. அவரை ஆர்ப்பரித்தார்கள், கொண்டாடினார்கள். மோசே ஆரணை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அப்படியே போத்திருக்கிறார் 2.5 மாசம். எதுக்கு? இறைச்சி எடுத்து பிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்படி வனாந்தரத்தில் கூட்டிட்டு வந்து எங்களை சாகடிக்கிறியப்பா. ஹலோ ஹலோ. ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மை பெற்றனா தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ? வாழ்க்கையில இது ஒரு சர்க்கிள். நன்மை தீமை கொஞ்ச நாள் விழுந்து கிடப்போம். ஆண்டவர் மறுபடியும் உயர்த்துவார். லைஃப் சீரா போகாது ஒரு காலமும். எல்லாரும் மேடு பள்ளங்களை சந்தித்துதான் போயாகணும். அதுதான் நமக்கு இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற வாழ்வு. வாழ்வில கர்த்தரை துதிக்கிறோம், தாழ்வில கர்த்தரை துதிக்கணும். அதுக்குதான் நம்மளை புறத்து வைக்கிறார். ஆனா கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை வந்த உடனே அங்க என்ன வந்துருது? பழைய பாவத்தாசை நம்ம பிடிக்குது. ஆண்டவருக்காக எதெல்லாம் விட்டுட்டு வந்தோமோ, எதையெல்லாம் வெறுத்து இனி வேண்டாம், உங்களுடைய அதிசயத்தை பார்த்து இந்த கண்களா இனி இந்த உலகை காண்பதில்லை என்று சொல்லி முடிவு பண்ணி அவர் பின்னால ஓட ஆரம்பிக்கிறோம். அந்த ஓட 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 ஒரு தோல்வி வரும் பொழுது, இல்ல ஒரு அந்த இடத்துல ஒரு பசி வரும் பொழுது, ஒரு துன்பம் வரும் பொழுது, ஒரு நோய் வரும் பொழுது, நீங்க எல்லாம் என்னப்பா ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டீங்களே, நான் முந்தி வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை,
உங்க இருதயம் அப்படி தேடுதா, நீங்க பரிந்துரைக்கப்பட்டவங்களா மாறி போவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதையில் இருந்து யார் வழி விலகி ஒரு சின்ன காரியத்திற்காக, ஒரு சின்ன ஆசீர்வாத குறைவுக்காக, ஒரு சின்ன அவமானத்திற்காக, ஒரு சின்ன நிந்தைக்காக உங்களுக்கு சகிக்க மனதில்லாம தேவனுடைய பாதையை விட்டு உங்களுடைய கால்கள் விலகி தூர போகும்பொழுது, I am so sorry to say this, no one can serve you. ஆண்டவருடைய கரம் எங்க உங்களை விழ செய்ததோ அதே இடத்துல உயர்த்துங்கிற அந்த உன்னத ஒரு நம்பிக்கை உங்களுடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் விழுந்து கிடந்த தாவீதை உயர்த்தினது. அந்த நம்பிக்கை தான் இழந்து போன எல்லாவற்றையும் யோபுக்கு ரெண்டத்தனையாய் திரும்ப கொடுத்தது. ஏன்னா அவங்க தாழ்மையும் உத்தமமா இருந்தாங்க. யோபு சொன்னார், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் யோபுவினுடைய வாயிலே இருந்து தேவனை நிந்திக்கவே இல்லையா. எப்படிப்பட்ட நிந்தனை? உடலில் குஷ்டரோகம், 10 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டாச்சு, கோடீஸ்வரனா இருக்க அந்த ஊர்ல ஒன்றும் இல்லாம ஆகி போயிடும். இப்போ கட்டின பொண்டாடி சொல்றா, யோபு இன்னும் அவனுடைய உத்தமத்தில் நிலைத்து இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனுக்கு சொன்னால பைத்தியக்காரி பிதற்றுவது போல் பிதற்றுகிறார். தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை வாங்கினால் தீமையை அனுபவிக்க கூடாதோ? பாருங்க, இந்த இருதயம் நமக்கு இருக்கா? அதான் ஆண்டவர் தாழ்மையிலையும் நம்ம நினைத்திருக்கிறார் நினைவு நம்முடைய இருதயத்திற்கு மாறிடக்கூடாது. தெரியுமா? கொஞ்சம் ஆண்டவர் இறைச்சியை பார்க்கல, நல்ல சாப்பாட்டை பார்க்கணும்னு நாங்க எகிப்து தேசத்திலே செத்து போயிருந்தா நலமாய் இருந்திருக்கோம். இதற்காக 430 வருஷம் அடிமையாக கிடந்தவன ஆண்டவர் விடுவித்து எடுத்துக்கொண்டு வந்தார். உன்னை எங்க கொண்டு போய் வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சாரு. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உன்னை அழைத்து போக பாருங்க. அவருடைய நினைவு என்ன? என் பிள்ளைங்க அடிமைப்பட்டு கிடக்காங்க, செங்கல் எடுத்துக் கொண்டு இருக்கிறாங்க, இவங்களை எப்படியாவது விடுதலை பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற ஒரு பொன்னான இடத்துல நானும் என் ஜனங்களும் அப்படியே சேர்ந்து இருக்கிற ஒரு ஆசையில அழைத்து போய் கொண்டிருக்கிறார். ஆனா வழியில பாருங்க, நன்றி கெட்ட இருதயம். இந்த இருதயம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த நாள் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில அட்டாச் பண்ணி பார்க்க முடியும். இந்த வார்த்தை எனக்கு எப்படி பேசுது? என் இருதயத்துக்கும் இந்த வார்த்தைக்கும் என்ன ஒத்து போகுது? என் வாழ்க்கையில இந்த மாதிரி எப்படி நடந்துச்சு? ஓ, இதுல இப்படி எல்லாம் இருந்து இது மீண்டு வந்தாங்களா? அப்போ இதுதான் வழி, இதுதான் வழி. விழுந்து கிடக்கிறவங்க எழும்புறதுக்கு இந்த வேதனை தான் வழி. அந்த வேதனை வெளிச்சு போதக சிச்சையை ஜீவ வழி என்று சொல்லி சொல்லப்பட்டது. பாருங்க, ஜனங்கள் நன்றி மறந்தவர்களாய் மாறி போறாங்க. நாம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை அப்படி உருவாக்குறாங்க. தாயின் கருவிலே நம்மளை உருவாக்கும் முன்பே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் நம் தேவன். ஹல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிச்சு, இல்லை 3-5 வரைக்கும் வாசிங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தில் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனிலும் தொடங்கி ஐபிராத் நதியான
மட்டும் இல்ல, எத்தியோரின் தேசம் அனைத்தும் சூரியன் ஸ்தாபிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் வெளியாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனா 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். வழி இதுவே. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார் யோசுவாவுக்கு. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கண்டிப்பா இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். ஆனா அந்த வாக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற நீங்க என்ன செய்யணும்? இந்த 8வது வசனத்தை கடைபிடிக்கணும். Hallelujah. This is how Bible works. ஆண்டவர் இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை கிரியேட் செய்கிறார். பல நேரங்களில் தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது தேவனை நம்ம மறந்துடுறோம். எங்கிருந்து நமக்கு நன்மை வருகிறது என்று சொல்லி மறந்து போய்விடுகிறோம். நம்ம அறியாம ஒரு அசத்தை நமக்கு வந்து வருகிறது. 1 நாளாகமம் 21வது வசனத்துல ஒரு காரியத்தை அவர்கள் காட்டி கொடுத்து நிறைவு செய்து வருகிறேன். 1 நாளாகமம் 21வது வசனம் 1வது வசனத்தை 21 வாசிங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி, யாரு? சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவிவிட்டான். நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. நீங்க என்னாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லுவார், மோசே ஆரணை கூப்பிட்டு சொல்லுவாரு, இஸ்ரவேலின் தொகையை எண்ணி அதுல யுத்தத்திற்கு வால் பிடிக்கத்தக்கதாக எவ்வளவு ஜனங்கள், எத்தனை ஜனங்கள் இருக்காங்கன்னு சொல்லி பாரு. 12 கோத்திரத்தையும் அவரே சொல்றாரு. ஆனா அங்கே ஒரு ஃபார்மேஷன் பண்றாரு. யுத்தத்துக்கு போகும்போது இந்த கோத்திரம் இந்த இடத்துல நிற்கணும், இந்த கோத்திரம் இந்த இடத்துல நிற்கணும், இந்த கோத்திரம் இந்த மக்களுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு சொல்லி அவரே ஃபார்மேஷன் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கிறார். இங்க என்ன நடக்குது? சாத்தான் தாவீதின் விருத்தம் செய்யறான். ஏவினபடினால இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது தாவீது இப்ப எப்படி எல்லா யுத்தத்தையும் ஜெயிச்சு கொண்டு இருக்கிறார். தோல்விங்கிறது அவருடைய வாழ்க்கையில கிடையாது. அவர் பயங்கர உற்சாகமா இருக்கிறார். இப்ப கொஞ்சம் ஆண்டவரை மறந்து சுயம் வெளிவருகிறது. நான் யார், என்னுடைய பலம் என்ன, நான் பார்க்க விரும்புறேன்னு சொல்லி என்ன சொல்றாரு அந்த இடத்துல. நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா யோவாப் சொல்லுவாரு பாருங்க. அப்பொழுது தாவீது யோவாபின் ஜனத்தின் சேவைக்காரர்களை நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்துல கொண்டு வார்கள். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம், நூறுத்தனையாய் அவர் வார்த்தை அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. எப்படி யோவாப் படைத்தலைவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவரே, அவர் எல்லாரும் என் ஆண்டவரின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானே. இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன
என்று சொல்லி படைத்தலைவன் தாவீதை எச்சரிக்கிறார். ஆனா அங்க என்ன வருது? நான் ராஜா, நான் சொன்னதை நீ செய் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால அவன் நடந்தது என்ன தெரியுமா? நீங்க கீழே வாசிக்கும் பொழுது 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. 3 வருஷம் சாரி, இந்த காரியம் 7வது வசனம், இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதிக்க ஆரம்பிக்கிறார். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்த, இப்பொழுது உங்களுடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கி புத்திமானாய் என்னை மாற்றும் என்று சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறார். பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் ஆண்டவர் உனக்கு தந்த ஜனத்தை ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அங்க உன் சுயம் வெளிப்படுகிறது. அங்க சுயம் வெளிப்படும் பொழுது அங்க ஆண்டவர் கிரியை செய்ய விடாதபடிக்கு தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவை உண்டு பண்ணுகிறது. நல்லா யோசிங்க, உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமாக நீங்க செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. சொல்லியிருப்பாரு சில காரியங்கள்லாம் பலர் மூலியமா அவங்களை எச்சரிச்சிருப்பாரு, இந்த காரியத்தை நீங்க பண்ணாதீங்க, இதை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு பலர் எச்சரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கேட்காம அதை நம்ம நடைமுறைப்படுத்தும் பொழுது அதனால பெரிய நஷ்டம், பெரிய நோய், பெரிய பிணிகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது இயல்பு. அங்க அதான் நடந்தது. பல ஜனங்கள் அங்க நோயினால் அகப்படுறாங்க. போய் மண்டியிடுறாங்க. மண்டியிடும் பொழுது அங்க தேவன் வந்து பாருங்களேன், தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்து நான் மிகவும் பாவம் செய்தேன், இப்பொழுது உங்களுடைய அடியேன் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தியீனமாய் செய்தேன் என்று கெஞ்சினார். அப்பொழுது கர்த்தர் தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்துடனே பேசி, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லு. காத்து அப்படியே போறாரு தாவீதினிடத்துல. அவர் கேட்கிறாரு என்னன்னு. இப்போ அங்க ஒரு பெரிய ஒரு 3 காரியம் வருது பாருங்க. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தொழி போகும்படி செய்யும் 3 மாத சங்காரமோ, அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் இருக்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ, இவைகளில் ஒன்றை தெரிந்து கொள். அந்த 3 ஆப்ஷன் கொடுக்குறாரு. 3 ஆப்ஷன் எஸ்கேப் ஆக முடியாது. தண்டனை உறுதி. சில நேரங்களில் நம்ம தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் பொழுது அதை அந்த தண்டனையை நம்ம செய்யணும், அடைஞ்சே தீர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால அங்கே நடக்கிறது என்ன தெரியுமா? பாளையத்துக்குள்ள அவன் சொல்றான், நான் மனுஷன் கையில் விழுகிறதை பார்க்கிறோம், தேவன் கையில் விழுகிறது நலமாக இருக்கும் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது பாளையத்துக்குள்ள தேவதூதன் இறங்குகிறான் பட்டயத்தோட. 70,000 பேர் சங்கரிக்கப்பட்டாச்சு. அவன் செய்த ஒரு மடத்தனத்தால அவனுடைய ஜனத்துல 70,000 பேர் சாக கொடுக்கிறான். தொடர்ந்து நீங்க வாசிகளா தெரியும். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலை கொள்ள நோயை வரப்பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். 14வது வசனம். இப்போ 15வது வசனத்துல எருசலேமை அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இம்மட்டும் போதும், உன் கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஒர்னானின் களத்தண்டையிலே நிற்கிறான். தாவீது தன்னுடைய சொந்த கண்ணால அந்த தேவதூதனை பார்க்கிறான். வானமும் பூமியும் எந்த அளவோ அந்த அளவு உயரத்தோட, அந்த அளவு நீளமான பட்டயத்தோட எருசலேமை நோக்கி அந்த பட்டயம் நீட்டப்பட்டிருக்கிறது. தாவீது அதை பார்த்து கண்களை நிற்கிறான். அங்க ஒரு காரியம் நடக்குது. தாவீது தன்
பட்டயத்தை தன் கையிலே பிடித்து அதை எருசலேமின் மேல் வைத்து கண்டான். அப்பொழுது தாவீதும் மூப்பர்களும் 2 பேர்களும் முகங்குப்புற விழுந்து தாவீதின் தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவா? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவை வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக இல்லாமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டாருக்கும் விரோதமாக இருப்பதாக என்று சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறார். அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானின் காலத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணும்படி தாவீதுக்கு அங்கே போகும்படி தாவீது ஒரு பலிபீடத்தை உண்டு பண்றார். உண்டு பண்ணி அங்க சர்வாங்க தகனபடி 26 வாசியம் தெரியும். அதே வாசகத்துல தாவீது அந்த நிலத்துக்கு 600 சேக்கல் ஒருத்தர் இருந்து வாங்குறார். ஓர்னான் ஒருத்தர் இருந்து 600 சேக்கல் நிறைய பொண்ணை கொடுத்து வாங்கி அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாக தகன பலியின் மீது இறங்கின அக்கினினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்பவும் போட வேண்டும் என்று கர்த்தர் அவருக்கு சொன்னார். அல்லேலூயா. ஏன் இந்த காரியத்தை செய்வாங்க? பிசாசினுடைய இருதயத்தை நிரப்பும் போது நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க துணியணும். அல்லேலூயா. சில நேரம் பிசாசு உன்னுடைய இருதயத்தை நிரப்புவான். இதை தைரியமா செய், இது ஒரு சின்ன பாவம் தான், இது ஒரு சின்ன சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் தான், தைரியமா செய். அந்த நேரத்தில் சொல்ல கேவலம் அற்பமான இருந்து சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக என் தேவனை இழக்க நான் ஆயத்தம் இல்லை. சொல்லி பாருங்க, இருதயத்தில் ஆண்டவருடைய இரண்டத்தை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட காரியத்துல நம்ம கவனமா இருக்கணும். இதெல்லாம் நம்ம அனுபவிக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய ரட்சிப்பை முழுமையாய் நாம் உணர முடியும். நீதிமொழிகள் 32வது அதிகாரம் 33 இப்படி சொல்லுகிறது. வாசிங்க. சாரி, நீதிமொழிகள் மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோ அவர்களுடைய ரகசியம் இருக்கிறதா? யாருடைய ரகசியம்? தேவனுடைய ரகசியம். வசந்த வாக்கிய அப்புறம் சொல்லுது 33வது வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறதா, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 2 பேருக்கு உள்ள வித்தியாசம். துன்மார்க்கனுடைய வீட்டில் என்ன இருக்கும்? சாபம் இருக்கும். ஆனா நீதிமானுடைய வீட்டில் என்ன இருக்குமா? வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்க. எசேக்கியேல் 18வது அதிகாரம் 23வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. எசேக்கியேல் 18:23. துன்மார்க்கன் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளையை எல்லாம் கை கொண்டு நியாயத்தின் நீதியையும் செய்வானாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு காரியம். நீங்க யோசிச்சு பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க, அக்னி சூழலில் எரியப்பட்டாங்க. அவங்க அதற்கு ஒப்பு கொடுத்ததுனால அங்க நடந்தது தெரியுமா? நேபுகாத்நேச்சர் என்ற கொடிய அரசன் ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்க தொடங்கினான். அந்த தேசம் முழுவதும் அவன் சொன்னான், அவன் கட்டளையாய் போட்டான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வணங்குகிற தெய்வத்தை தவிர இந்த நாட்டில் வேற எந்த தெய்வத்தை நீங்க வணங்கக்கூடாதுன்னு சட்டம் எழுதினான். பாருங்க, சாக போறோம் தெரியும். என் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்பு வைக்காம போனாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து உள்ள போனாங்க. அங்க 4வது ஒரு ஆள் அந்த அக்னி சூழலுக்குள்ள விடுதலையாய் விழாவுகிறதை பார்க்கிறாங்க. நீங்க
சீன் அப்படியே உங்க கண்ணுல கொண்டு வந்து பாருங்க. இதெல்லாம் உங்க விசுவாசத்தை ரெட்டிப்பாய் மாற்றக்கூடிய ஒரு வசனம் பிரியமானவர்களே. அப்படியே வெளியில வர்றாங்க. அப்படியே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வருகிறது அப்படி பார்த்து பிரமித்து போய் இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் சட்டம் எழுதுகிறார், இவங்க வணங்குகிற தேவனாய் அடைவோம். அல்லேலூயா. தங்களுடைய செய்கைகளினால் தங்களை ஒப்பு கொடுத்ததுனால் அவங்க தேவனை பிரஸ்தாபப்படுத்தினாங்க, தேவனுடைய வல்லமை அறிவித்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாம செய்ய போற காரியத்தினால நம்முடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. அதற்கென்று ஒப்பு கொடுத்து நாம் நிச்சயமாய் வாழும் பொழுது வெற்றி வாழ்வாய் தேவன் நமக்கு மாற்றி தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்ம எல்லாம் கண்களை மூடி காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவி, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவி, அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவி, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவி, மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில்லாம மாறும் கொண்டே தேடுவோம் வாரி திருச்சபையே, மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு நடத்திடுவார், அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு